ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பூர்ணிமாவோட ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பயங்கர ஷாக்கிங்கான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க, மாயா அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். பிக் பாஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும், யாருமே நிரந்தர ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, யாருமே நிரந்தர எதிரி இல்லை அப்படின்றது தான் பிக் பாஸ். ஏன்னா அதே மாதிரி தான் எல்லாமே கிட்டத்தட்ட பாலிடிக்ஸ் மாதிரி தான், டேரெக்டாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்மளால ஒருத்தவங்க முகத்தை திருப்பிட்டு போக முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் பிக் பாஸ்குள்ளே இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர், விசித்ரா தினேஷ் கூட ஒரு காலத்தில் வந்து நல்லா இருந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் பேசாமையே போயிட்டாங்க, பரம விரோதின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அர்ச்சனாவும் விசித்ராவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. விக்ரமும் மாயா பூர்ணிமாலாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இப்படியா வந்து எத்தனையோ பேர் பிரிஞ்சிருக்காங்க, எத்தனையோ பேர் திரும்ப சேர்ந்துருக்காங்க. மாயா பூர்ணிமாவை பார்த்தாலே அர்ச்சனாக்கெலாம் ஆகாது, ஆனால் திரும்ப அவங்க கிட்ட பேசி ஆக வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்தும் ரெண்டே பேருக்கு சண்டை வராமல் இருந்துச்சுன்னா அது மாயா பூர்ணிமா தான் சொல்லணும். ரெண்டு பேர் தான், இவங்க ரெண்டு பேர் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சண்டை கூட போடாமல், ஒரு இது பிரிவு கூட இல்லாமல், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கோவத்திலே திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அப்படின்னா இது இவங்களால மட்டும்தான் முடியும். இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு வராங்கன்றதே எல்லாருக்கும் ஆச்சரியம். பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்தப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, மாயா பூர்ணிமா மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அவங்க ரெண்டு பேர் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். ஏன்னா ஒரு கஷ்டம்னும் போது ஓடி வர்றது வந்து பூர்ணிமாக்காக மாயா தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாலாம் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருந்தாங்க. 50 லட்ச ரூபா சம்பாரிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் போது கூட பூர்ணிமா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த 50 லட்ச ரூபா வந்து நான் கண்டிப்பாக மாயாவுக்கு தான் கொடுப்பேன், மாயாவை தவிர நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்கிறாங்க, இந்த கம்யூனிட்டி, அதாவது சினிமாவில் யார் யாரெல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக ஒரு படம் எடுக்கணும்னு அவங்க நினச்சாங்க. அதனால் அந்த 50 லட்ச ரூபாய் நான் அவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு நல்ல படம் எடுங்க, அதில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி, அவங்கள மட்டும் இல்லை என்னையும் முன்னேற்றத்துக்காக நான் ஒரு வழியை தான் நான் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி தருவேனே தவிர நான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனமுருக சொன்னாங்க. பட் இப்போ அவங்க வந்து 16 லட்சத்தை எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போனதுலேருந்தே மாயா ரொம்பவே வெக்ஸாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இடத்துல அவங்கள பற்றி செரிஷ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க, எனக்கு இந்த பிக் பாஸில் வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மலரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க அவங்க. வெளியில் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒர்க் இருக்கும், எனக்கு ஒர்க் இருக்கும், அவங்களோட டைமை வந்து தனியாக இருக்கும், என்னோட டைமிங் வேறையாக இருக்கும். இருந்தால் கூட நான் அவங்கள வந்து எப்படியாச்சும் கனெக்ட் பண்ண பார்ப்பேன், நான் எப்படியாச்சும் அவங்க கூட கனெக்ட்லேயே இருந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மாயாவும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து புள்ளி கேங்கு, ரெட்டை கொடியை தூக்குனாங்க, ரெட்டை காமிச்சாங்க, பிரதீப்பை தூக்குனது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் அதுக்கான விளைவுகளை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும், அதுக்கான விளைவுகளை அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க, அது எதுலையும் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஓன் ஃபேன்ஸே அவங்க மேலே கண்டிப்பாக கோவமாக தான் இருக்காங்க, அதை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தாலும் பூர்ணிமா மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே மன நிகழ்ச்சியாக தான் பார்த்து, ஓகே இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வெளியில் போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இங்கேயே முடிஞ்சிடாது, எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இங்கேருந்து வெளியில் போனால் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வெளியில் போனதுக்கப்புறமும் இருக்கும் மாயா கூட, கண்டிப்பாக அவங்க எங்கே இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சி பேசுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்றத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும், ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.